வேலூர் மாவட்டம் குழிக்கொல்லி பகுதியில் ஆட்டுக்குட்டி ஒன்றை சிறுத்தை கடித்து இழுத்துச் சென்றன. இதேபோல் எள்ளுக்கொல்லி கிராமத்தில் ராஜகோபால் என்பவருடைய ஆட்டுக்குட்டியை சிறுத்தை கடித்து இழுத்துச் சென்றன. எனவே சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து செய்தியாளர் பிரீத்குமார் வழங்கிய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். கேவிகுப்பம் அடுத்த மேல்மயில் பஞ்சாயத்துக்குட்பட்ட துருவம் கிராமத்தில் நேற்றைய முன்தினம் அஞ்சலி என்ற இளம்பெண்ணை சிறுத்தை கடித்து கொண்டன. இந்த சம்பவமானது இந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் கோரிக்கை ஒன்று வைத்திருந்தனர். அது மட்டும் இல்லாமல் அந்த கோரிக்கையை தொடர்ந்து போராட்டங்களிலும் ஈடுபட்டனர். இந்த சிறுத்தையை உடனே பிடிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்தனர். அதன் அடிப்படையில் வனத்துறையினர் இந்த சிறுத்தையை பிடிப்பதற்காக 2 நாட்களாக இந்த பகுதியில் முகாமிட்டு சிறுத்தையை கண்காணிக்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் துருவம் அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்தோம்னால் சிறுத்தை ஆட்டுக்குட்டி ஒன்றை பிடித்து சென்றிருக்கின்றன. அதாவது சுரேஷ் என்பவருக்கு சொந்தமான ஆட்டுக்குட்டியை அவர்கள் கண்முன்னே அந்த சிறுத்தை பிடித்து சென்றிருக்கின்றது. உடனே அவர்கள் கத்தி கூச்சலிட்டிருக்கின்றனர். ஆனால் சிறுத்தை அங்கிருந்து தப்பி சென்றிருக்கின்றன. உடனே வனத்துறையினருக்கு தகவல் அளித்ததின் பேரில் சம்பவ இடத்திற்கு வனத்துறையினர் வந்து அந்த சிறுத்தை சென்ற பகுதி மற்றும் சிறுத்தை காலடியெல்லாம் தொடர்ந்து ஆய்வு செய்தனர். ஏனென்றால் சிறுத்தை எந்த பகுதியில் இருக்கிறது என்று தற்போது வரை தெரியவில்லை. அது ஒரே இடத்தில் நிற்காமல் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளுக்கு மாறி மாறி சென்று கொண்டிருப்பதால் சிறுத்தையை பிடிப்பதில் தோய்வு ஏற்பட்டிருப்பதாக வனத்துறையினர் தெரிவிக்கின்றனர். தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதியும் அந்த சிறுத்தை ஆட்டுக்குட்டியை பிடித்து சென்ற பகுதியில் தான் தற்போது நாம் இருக்கின்றோம். ஆகவே பொதுமக்கள் இந்த சிறுத்தையை பிடிக்கும் வரை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதே இந்த வனத்துறையினருடைய முக்கிய ஒரு வேண்டுகோளாக உள்ளது. சத்தியம் தொலைக்காட்சிக்காக துருவம் கிராமத்திலிருந்து சிறுத்தை ஆட்டுக்குட்டியை பிடித்து சென்ற பகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் சுதாகருடன் பிரீத்குமார்.